இந்த கேம் வந்து என்னோடய நந்தனம் கௌசல்யா அம்மா அவங்களுக்காக நான் விளையாடுறேன். ஒயிட் பீஸ் வந்து கௌசல்யா அம்மா விளையாடுறாங்க. D4 நகர்த்திருக்காங்க. அவங்க என்ன ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல உழைச்சவங்க அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. எல்லாரையும் காப்பாற்றினவங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இது ரைட்டு இது தப்புன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அமைதியாக இருப்பாங்க எப்பயுமே. எதுக்குமே ரொம்ப கோபம் வராது அவங்களுக்கு. இவங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும் இந்த கேமில். ஒயிட் விளையாடுறதுக்கு நான் அவங்களுக்கு பதிலாக விளையாடுறேன். ஒயிட்டு நந்தனம் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் விளையாடுறோம். கௌசல்யா அம்மா வந்து நந்தனம் ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறாங்க. இந்த கேமை ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு பார்க்கலாம். தோக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா, தோக்க விட மாட்டேன். சாப்பிட்றாங்க தோசை. கொஞ்சம் சிக்காக தான் இருக்காங்க. அவங்க வயசாயிட்ருக்கு, முடியாமல் இருக்காங்க. அவங்கள பார்க்க வந்தேன் நான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா சொல்லுங்கள். இவங்க வீட்டில் எல்லாருமே பெருமாள் டிவோட்டீஸு. அப்போ பெருமாள் வந்து என்ன செய்யணும் இந்த அம்மாவுக்கு சொல்லுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா. உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா. பெருமாள் கொடுக்கணுமா வேணாமா? அதுதானே நியாயப்படி கரெக்டு. சொல்லுங்கள். நியாயப்படி நீங்களே சொல்லுங்கள். கடவுள் என்ன செய்யணும்? நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணுமா இல்லை கெட்டது செய்யணுமா? எங்கள் கல்பட் பாட்டியவும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க? படுக்க வச்சாங்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்க, எவ்வளவோ நல்லது செஞ்சாங்க. இப்போ இவங்க அதுக்கு மேலே நல்லது செஞ்சுருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சார்னா என்ன செய்கிறது சொல்லுங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் என்னடா இது அப்படின்னு ஆகுதில்ல. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எது ரைட்டு எது தப்பு. நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? செஸ்ஸு தான் விளையாடுறேன். ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு. தப்பு இல்லையே. ரெக்கார்ட் ஆனால் என்ன தப்பு? உண்மையை தானே நாங்கள் பேசுகிறோம். ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்ஸு கேளுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். மனசாட்சின்னு ஒன்று வேணுமா வேணாமா சார்? சொல்லுங்கள் சார். எல்லாத்தையும் கண்கூட பார்த்தேன் சார். நான் கண்கூட பார்த்தேன். சரி அதை விடுங்க. இந்த செஸ் கேமில் அவங்கள ஜெயிக்கணும். இப்போ என்னோடய எய்மே அதுதான். எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படியாவதுன்னா கிராஸ் கட்டில் கிடையாது, நேர் வழியில் போய் ஜெயிக்கணும். நேர் வழியில் ஜெயிக்கணும். எப்படியாவது அர்த்தம் வந்துடுங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. கரெக்டான வழியில் போய் ஜெயிக்கணும். சும்மா ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது. உதவி செய்கிறேன்ற பேர் வழியில் குறுக்கு வழியில் போய் உதவி செய்கிறது யாருக்கு வேணும்? அது பாவத்தை தான் சேரும்.
நகத்துப்பா காயினை பிளாக்கு நகத்துப்பா ஒயிட்டு நகர்த்திட்டாங்க. கௌசல்யா மேடம் நவுத்திட்டாங்க. பாட்டி நவுத்திட்டாங்க. நந்தனம் நவுத்தியாச்சு காயினை. நீங்கள் எப்போ தான் நவுத்த போகிறீங்க காயினை? உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. நாங்கள் வேறு ஆர்மியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறோம். என்னப்பா இது? ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? இதை அடித்தா இங்கே வருவியா? நீங்கள் ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்கீங்க. நைட் இன்ட்டு நைட் அடித்தா பானின்ட்டு அடிப்பீங்க. ரூக்கின்ட்டு போல பிரச்சனை. அது துரத்தி விட்டுடலாமா? அந்த பிஷப்பையும் துரத்த முடியல. நைட் இன்ட்டு நைட் அடித்தா பிரச்சனை வருது. சரி, நான் இப்போதைக்கு குயினை போட்டு பின் பண்ணிக்கிறேன். இந்த பிஷப் ரொம்ப ரொம்ப தொந்தரவான ஒரு பிஷப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம்? இவங்களோட இன்னொரு டாட்டர் வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன், பாண்டிச்சேரிக்கு. எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து அன்பால் வந்து ரொம்ப பெரியவங்க. அன்பு காட்டுறதுல ரொம்ப ரொம்ப பெரியவங்க. அன்புக்காக உயிரையே கொடுத்துருவாங்க இவங்க வீட்டில். என்ன வேணால் செய்வாங்க அன்புக்காக. இவங்களுக்கு நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருக்கீங்க. அது கடவுள் என்ன பண்ணலாம்? இதை அடிக்க போகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறது? நல்ல விஷயந்தான், அதை அடிக்க முடியாது. நமக்கு ஒரு நல்லது தான் செஞ்சுருக்காங்க இவங்க. ஆக்சுவலாக கெடுதல் செய்யலை. நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த குயினை எடுத்துகிட்டு வந்து மறுபடி இங்கேயே வந்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அங்கே. குயின் ரூக்கு ஃபோர்க் வருது, ஆனால் அதை பார்த்துருவாங்க. பார்த்தீங்களா? அடிச்சிருவாங்க. அவங்க என்ன இவங்களா? எல்லோரும் தானே செஸ் விளையாடுறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நல்லதாக போச்சு. பானின்ட்டு பிஷப் அடிச்சாச்சு. பானின்ட்டு பிஷப் அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணலாம்? பானை வச்சு அட்டாக் பண்ணலாமா? பானை வச்சு பிஷப் அட்டாக் பண்ணலாம். பானை வச்சு கௌசல்யா மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க? பாட்டி பானை வச்சு பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேணால் அங்கே போயிட்டாங்க அவங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை விடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த பிஷப்பை வந்து வாங்கிடணும். இந்த பிஷப்பை முதல்ல வாங்கிடணும். வாங்கிட்டு இந்த சைடு கேன்சல் பண்ணிடணும். என்ன கிளவராக ஆடுறாங்க பாருங்க கௌசல்யா பாட்டி. அவங்க விட மாட்டேன்றாங்க. இவங்க வேலையை பார்த்தீங்களா? குயினை வச்சு இங்கே செக்மேட் பண்ண வராங்க. பயங்கரமாக ஆடுறாங்க. அதனால் தான் நம்ம என்ன பண்ணணும்? குயின் எடுத்து இங்கே வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா தான் ஆடுறாங்க, ஜாகிரதையாக ஆடணும். செக் வச்சு இல்லாமல் இவங்க இங்கே வச்சிட்டாங்க. இனிமேல் நமக்கு பிஷப்புக்கு மதிப்பு இருக்காது. அதனால் பிஷப்பை கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இந்த ரூக் ஃபைல் ஓப்பனால் குயின் இங்கே இருக்குது. என்ன பண்ணலாம்? அந்த சைடு குயின் நல்லா இருக்குது டயக்னலில். இந்த சைடு கேன்சல் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம அடிச்சிருக்கோம். அடிக்கிறது தான் நல்லது. அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம முதல் வேலையாக என்ன பண்ணணும்? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கேன்சல் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ அவங்க அந்த பானை அடிப்பாங்க. நல்ல வேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பானை அடிச்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணினா என்ன ஆகும்? நல்லது தான் நடக்கும். குயினை அட்டாக் பண்ணி வச்சு டபுள் பண்ணிடலாம் ரூப்பை. கௌசல்யா அவங்க மேடம் பாட்டி என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். கிங் சைடு அட்டாக் போயிட்டாங்க. நந்தனம் வந்து சும்மா சூப்பராக ஆடிட்டுருக்கு பொசிஷ்னலி வெல். நந்தனம் தாலுக்கு வந்து பொசிஷ்னலாக செமையாக ஆடிட்டுருக்கு. ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் முக்கால்வாசி. சரி ஏதோ ஆடுறாங்க. இந்த ரூக்கை இங்கே போட்டுக்கலாம். இந்த ரூக்கை இங்கே போட்டுக்கிட்டு இந்த ரூக்கை மறுபடியும் இங்கே போட்டுக்கலாம். அவங்களும் நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. குயின் இங்கே வச்சு அதை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம ஏன் வந்து நம்ம ரூக்கை அந்த சைடு கொண்டு போகக்கூடாது? இந்த A1 ரூக்கை நம்ம ஏன் அந்த சைடு கொண்டு போகக்கூடாது? அவங்க இப்படி வராங்கல்ல, நம்ம அந்த சைடு ஏன் கொண்டு போகக்கூடாது? ஆனால் இந்த ஓரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பான் தடுத்துரும், அது அங்கே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு என்னென்னா இந்த சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்து அந்த சைடு அட்டாக் பண்ணலாம். ரேங்கில் அட்டாக் பண்ணலாம். ஒரு சேஞ்சுக்கு என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அடித்து அதில் பிரச்சனை வரும். முதல்ல இதை அடிச்சுக்கலாம். அவங்க அடிப்பாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், பல பிரச்சனைகள் வருது. நகர்த்த முடியாது. இந்த சைடு வச்சா இங்கே வச்சா அங்கே பிரச்சனை வருது. சரி இதை தள்ளிக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடத்திட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து இந்த குயின் இங்கேயே இருக்கட்டும். இந்த குயினை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த குயின் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லது பண்ணல. இங்கே வச்சுக்கலாம். இந்த குயினை வச்சு ரூக் அட்டாக் பண்ணலாம். அவங்க எவ்வளோ கிளவராக ஆடுறாங்க பாருங்கள். அந்த சைடுக்கு அவங்களுக்கு போகணும். அவங்களுக்கு அதுதான் அவங்களோட எய்மே என்னென்னா, அந்த சைடு அந்த ரேங்கை பிடிக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது அந்த உள்ளே போயிடணும். அந்த கிங்கு இருக்கிற அந்த ஃபைல்குள்ளே போயிட்டு அங்கே பிரச்சனை கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இந்த குயினை எடுத்தால் என்ன ஆகும், ரூக்கின்ட்டு வந்துடும். பிரச்சனை இல்லை. ரொம்ப கிளவராக ஆடுறாங்க பாட்டி. நந்தனம் வந்து பக்காவாக விளையாடிட்டுருக்கு. இப்போ அநேகமாக ஜெயிப்பு தான் நினைக்கிறேன். ஜெயிப்பு தான். இப்போ இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, அந்த பானைனா குயின் ஆக்கிடணும். எப்படியாவது அந்த பான் ஒன்று எங்கே இருக்குது, E6 ஒரு பான் இருக்குது. அந்த E6 பான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பான். அதோட சப்போர்ட்டில் தான் நான் உள்ளேயே போக போகிறேன். வந்துருச்சா? அவங்க பாருங்கள் அழகாக விளையாடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுன்றதுக்காகவே விளையாடுறாங்க. இது எங்கேயும் வைக்க முடியாது. இது வச்சு சரி டென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இதை வேணால் மறுபடியும் மேலே கொண்டு போனால் இங்கே வருவாங்க. இங்கே வந்து அங்கே ஒரு பிரச்சனை. என்ன பண்ணலாம், இதை மேலே கொண்டு போகலாமா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதை ஏன் நம்ம மேலே கொண்டு போக விடாது? மேலே கொண்டு போய் என்னத்தை பண்ணுறது, கஷ்டமாக தானே இருக்குது. இங்கே போய் இங்கே வந்து இப்படி வரதா, உடைக்கணும். இதை உடைக்க முடியல. அதை உடைச்சா அங்கே பிரச்சனை நடக்குது.
என்ன பண்ணலாம்? சரி, என்ன பண்ணலாம்? இதை தள்ளினா வருவாங்க. இதை வேணால் இங்கே தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது டபுள் பண்ணி அதை அப்புறம் கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு வரணும். இவ்வளோ வேலை இருக்குது, இப்படி விளையாடுறாங்க பாரு நந்தனம். நந்தனம்னா என்ன சும்மாவா? நந்தனம் ஐஎம்சிஏவே இருக்குது, ஒரு செஸ் காம்படிஷனே நடந்தது. அவங்க அம்மா வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை மேலே கொண்டா இதால் அடிப்பாங்க. என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் பண்ணால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேரம் அங்கே போகிறது ஒன்றும் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இது. இன்னொரு விற்க டைம் ஆகிட்டுருக்குல்ல, அவங்க விளையாடிட்டாங்க. இது பொசிஷன் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் இருக்குது, இம்பேலன்ஸாக இல்லை. இம்பேலன்ஸ் இல்லை. என்னென்னா 2 ரூக்கு அந்த சைடு போயிடுச்சு, குயின் இந்த சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரூக்கு அங்கே போயிடுச்சு இல்லை, மறுபடியும் நம்ம இந்த சைடு வந்தால் இப்போ ரைட் சைடு கிங் சைடு வேறு பார்க்கலாம். இவங்க இப்போ இந்த சைடு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். இந்த இடத்துல இருப்பான்றது, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல குயினை போட்டுக்கலாம். படிச்சிட்டாங்களா? இப்போ இவங்க வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க. சரியா? இப்போ பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பானை எடுக்கிறதுக்காக வராங்க அவங்க, நம்ம அதை கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் இந்த இடத்துக்கு இந்த பானை வந்து கொடுக்கக்கூடாது அவங்க. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகலாம். நல்லா ஆடுறாங்க. நான் டிஃபென்ஸ் ஆடிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, மறுபடியும் நம்ம குயின் இங்கே கொண்டு வரணும். பண்ண முடியல. ஏதாவது ஜெயிக்க வேண்டிய கேம் இது. பேசாமல் ரூக்கை வந்து குயினுக்கு நேராக போட்டு பானை தள்ளிடலாமா? என்ன இது அடிச்சிடலாம். அடிச்சுட்டா நிறையா பிரச்சனை ஆரம்பிக்கும். வராது, என்னமோ பண்ணிட்டு போங்க நீங்கள். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நேராக இதை கொண்டு வந்து இது நேராக வச்சுக்கலாம். இப்போ அங்கே போயிடும் போச்சு. அது போச்சு, அது நல்லதாக போச்சு. முதல்ல என்ன பண்ணணும்? இதை அடிச்சிடணும். இதுதான் மெயின். குயின் உள்ளே வந்துடுச்சு. குயின் இப்போ இந்த சைடு போயிடுச்சு இல்லையா? ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்கு. இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது, அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இவங்க இதை அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அடிச்சிட்டா ஃபைல் ஓப்பன் ஆகுது நமக்கு. அதுதான் நமக்கு தேவை. இப்போ இதுதான் பாய்சன் பானுன்றாங்க, புரியுதுங்களா? இதுதான் பாய்சன் பான். ஆனால் இப்போ அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அடிச்சிட்டோம்னா நல்லது. ஆனால் ஒண்டர்ஃபுல்லாக ஆடுறாங்க நந்தனம், கௌசல்யா பாட்டி சூப்பராக ஆடுறாங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த ஃபைலை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த ரூட் நேராக கொண்டு போய் அங்கே வைக்கணும்.
இப்போ அதுதான் இப்போ குயின் கார்னர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம குயின் எடுத்து இங்கே போடணும். சரியா, அவங்க விடலை. இது ஒரு நல்ல விஷயந்தான் நமக்கு. ரூக் இன்ட்டு ரூக் அடிச்சிடலாம். ரூக் இன்ட்டு ரூக் அடித்தா பான் இன்ட்டு வரும், அப்புறம் ஒரு செக் வரும், அப்புறம் ஒரு செக் வரும், அப்புறம் இங்கே வரும். அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏறவே முடியாது. இப்போ உள்ளே பான் அடைச்சிக்கிட்டு இருக்கு. ரூக் இன்ட்டு ரூக் அடித்தாச்சு. பான் இன்ட்டு அடிப்பாங்க, அடிக்கிட்டோம். நீங்கள் அடிங்க சார், அடிங்க. மேடம் வின் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கௌசல்யா பாட்டி வின்னு தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக விளையாடணும். செக்மேட் ஆகணும். செக்கு வரும், மறுபடியும் செக்கு கொடுப்போம். இங்கே வருவாங்க, மறுபடியும் அங்கே போவாங்க. அங்கே உள்ள தள்ளினா செக்கு மேலே வராது இல்லையா? ஒரு தடவை 2 தடவைக்கு ஒரு தடவை யோசிச்சுக்கலாம். செக்கு வருது, தடுக்க முடியாது, மேலே வருவாங்க. சரியா, இந்த இடத்துக்கு வருவாங்க, மறுபடியும் ஒரு செக்கு வரும், மேலே வர முடியாது, உள்ளே போவாங்க, மறுபடியும் செக்கு மேட்டு. சூப்பர் செக் மேட் வைக்கிறாங்க பாருங்கள். செக்குக்கு வந்துட்டாங்களா, மேலே வந்தாங்களா, செக்கு கொடுத்தாச்சா? எங்கே போவாங்க? அங்கே தான் போவாங்க. இப்போ ஒன்று ட்ரா பண்ணு, இல்லைன்னா எனக்கு செக்மேட் கொடுன்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஒன்று ட்ரா பண்ணுன்றாங்க. ஆனால் இப்போ இங்கே இதை அடிச்சிட்டா என்ன ஆகும்? நமக்கு அது என்ன ட்ரா பண்ணிக்கலாமா? நந்தனம் ட்ரா ஆகிறதுக்கு எனக்கு கூடாது. என்ன பண்ணலாம்? பிரச்சனை இருக்குது. இங்கே விற்கிறதுல தப்பு கிடையாது, ஆனால் அவங்க தப்பாக ஆடிட்டாங்கன்னா தான் தப்பு. இங்கே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ட்ரா ஆகிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம்? இங்கே அடித்தா கூட அவங்க இங்கே வருவாங்க, அப்புறம் இங்கே அடிப்போம், இங்கே வருவாங்க, இங்கே அடித்து செக் வருவாங்க. என்ன செய்யலாம்? செக்கு எப்படியும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு மேட்டிங் அட்டாக் இருக்குது. 136. அது ட்ரா கையில் இருக்குது. அதில் இப்போ வின்னாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரியல. அந்த குயினை மட்டும் எங்கேயாவது துரத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை, ஆனால் இப்போ வெயிட்டிங்கும் ஆட முடியாது. அதுதான் ஒரு தொந்தரவு. இப்போ 117 மினிட்ஸ் இருக்குது. ட்ரா கையில் இருக்குது. இங்கே வராங்க, இங்கே வந்தால் வேறு எங்கே செக் இருக்குது? அதான் எனக்கும் புரியல. சரி, ஒரு செக்கு வைக்கலாம். செக் வச்சாச்சு. எங்கே வராங்கன்னு பார்க்கலாம். எங்கே வராங்கன்னு பார்க்கலாம். வந்தாங்க, இதே இடத்துக்கு தான் வராங்க. மறுபடியும் அங்கே தான் போவாங்க இல்லையா? மறுபடியும் இந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே தான் செக் பண்ணிட்டு ட்ரா கூடாது. ட்ரா பண்ணிடலாமா? ட்ரா பண்ணிடலாம். டைம் ஆகிடுச்சு. ட்ரா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிடலாமா சொல்லுங்கள். 24 ஆகுது. ட்ரா பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணால் இது அடிச்சாச்சு. இதை அடித்தா இவங்க இந்த செக்கெலாம் வச்சு பிரச்சனை ஆகும். ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நந்தனம் ஃபஸ்ட் கிளாஸ். 27 ஆகுதா? 26. இப்போ ஏதோ பண்ணுறாங்க. சரி, நம்ம மறுபடியும் செக்கு கொடுக்கலாம். மறுபடியும் எங்கே போகிறாங்க? அங்கே வருவாங்களா? அவங்க விளையாடுறாங்க. 26 எப்படி விளையாடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னென்னா அந்த செக் மேட்டு வரக்கூடாது.
நம்ம மறுபடியும் செக்கு கொடுக்கலாம். நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். செக்கு அப்போதான் நம்ம டைம் இல்லைல்ல, வேறு வழி இல்லை. அவங்க இங்கே வந்துட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? அடிச்சாச்சு. மறுபடியும் இங்கே வரும். நம்ம தான் வின்னுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தான் வின்னு. இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கிளவராக ஆடணும். இந்த பானை தள்ளினோம் நம்ம முதல்ல, அதுதான் மெயின். இந்த இடத்துக்கு வா. அவங்க இப்போ கொஞ்சம் கிளவராக ஆடுறாங்க. இதை அடிச்சு வச்சு கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ அடிச்சா போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அவங்க இங்கே போகிறாங்க. 1 2 3 4 1 2 3 4 பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். இப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக விளையாடணும். இது தூக்கி இங்கே போடலாம். சரியா? இது தூக்கி இங்கே போடலாம். இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக விளையாடணும். வின்னு கையில் இருக்குது. இங்கே அதாங்க வின்னு கையிலேருந்து போக போகுதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு, வின்னு போயிடுச்சு. இது அடிச்சிடுறாங்க. எல்லா வானொலி ஒரு வித்தியாசமான கேமாக மாறிடுச்சு. ஜெயிக்க வேண்டிய கேமு வித்தியாசமான கேமாக மாறி போச்சு. ஆனால் கேமு போயிடுச்சு. நல்ல கேமு போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? அந்த பான் அங்கேயே கிடக்கட்டும். அந்த பான் அங்கேயே இருக்கட்டும். கிங்கு எப்படியும் மேலே வரணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துடலாம். இந்த பானை சுற்றி சுற்றி வரலாம். பாருங்கள் எப்படி விளையாடுறாங்க அவங்கன்னு சொல்லிடுச்சு. அவங்க விடுறதே இல்லை. இதை அடிக்க முடியாது, நம்ம இதையும் அடிக்கக்கூடாது. இதை தள்ளிச்சா இதை அடிச்சிடுவாங்க இல்லையா? இதை அடிச்சுக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். இந்த கேம் ரொம்ப நல்ல கேம் தான். வந்தாங்களா? இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே போயிடலாம். மறுபடியும் கீழே வந்துட வேண்டியதான். எப்படிலாம் ஆடுறாங்க அது. இந்த கிங்கு மேலே வரணும். அவங்களுக்கு கிங்கு வரணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சால், கிங்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க நல்லா வரலாம். செமையாக ஆடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை இங்கே கொண்டு போகலாம். இந்த பானுக்கு அந்த குயின் கொடுக்கணுங்க அவங்க. எனக்கு அதுதான் வேணும். இந்த பானுக்கு அந்த குயினை கொடுத்து ட்ரா பண்ணணும். எனக்கு அதுதான் வேணும். எந்த ப்ரெஷரில் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். தோக்குற கேம் இது விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியாக விளையாடுற கேம் யாரை வேணால் ஜெயிக்கலாம். 14 செகண்ட்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ட்ரா பண்ணுறாங்க பாருங்கள். எந்த லெவலில் மிஸ்டேக் பண்ணி ட்ரா பண்ணுறாங்க பாருங்கள். 23 செகண்ட் இருக்குது இவங்களுக்கு. அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது. விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பானை மேலே தள்ளலாமா? பானை மேலே தள்ளிட வேண்டியதான். தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை இங்கே கொண்டு வரணும். மறுபடியும் இதை உள்ளே கொண்டு போக வேண்டியதுதான். ஜெயிச்சிட்டாங்கோ ஆப்பனண்ட்டு. ஜெயிச்சிட்டாங்கோ ஆப்பனண்ட்டு.
அப்பயும் அவங்க விடலை பாருங்கள், என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அதை விடவே மாட்டேன்றாங்க. ஸ்டேல்மேட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க, ஸ்டேல்மேட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்கோ, ஸ்டேல்மேட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. தோத்துட்டாங்களோ, கோச் பாட்டி தோத்துட்டாங்க. பரவாயில்ல, ஃபைட், நல்ல ஃபைட். அடுத்தாக்கி நாங்கள் விட மாட்டோம். கௌசல்யா பாட்டி உடம்பு சரியில்லாமையே இவ்வளோ தூரம் விளையாடுறாங்க. நாங்கள் என்றைக்குமே உண்மையை தான் பேசுவோம். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்ததுனால தான் நந்தனம் வந்து போச்ச வழி. ஆனால் இது ஃபைட்டு வந்து குட் கேம் வந்து கௌசல்யா பாட்டி தான். தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் வந்து அவ்வளோ வந்து தப்பு கிடையாது. ஆனால் இதில் வந்து எப்படி கேம் இருந்தது பாருங்கள். இந்த கேமை விளையாட முடியுமா வேறு யாராவது? அதுக்கு தான் நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். கேம் வந்து கால்சன் கூட தோற்றுருக்காரு. ஆனால் கால்சன் வந்து நல்ல பிளேயர் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் இன்றைக்கி தான் நாங்கள் தோற்றோம். ஆனால் வருங்காலத்தில் வந்து எவ்வளவோ கேம் இருக்குது. சரிங்களா? இதுதான் என்ன சொல்லித்தராங்கன்னா கௌசல்யா பாட்டி உங்களுக்கு, வெற்றியும் தோல்வியும் சகஜம், முயற்சி திருவினையாக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க தூங்கிட்டாங்க.